கனவு பாரதியின் அக்கினி குஞ்சு போல இருக்க வேண்டும். கூலிக்கும் விராட் கோலிக்கும் இணைப்பு தந்தார். கனவு மெய்ப்பட வேண்டும், மெய் மறைந்திருக்கிறது என்றார். தூக்க தொழிற்சாலையில் தூக்கம் சம்பளமாக இருக்கிறது சிலருக்கு, சிலருக்கு போனஸாக இருக்கிறது, சிலருக்கு பென்ஷனே கிடைப்பதில்லை என்றால் கனவு மெய்ப்பட வேண்டும் என்று பாரதி அழைத்திருக்கிறார். வானரசன் வாழ்க. அடுத்த கவிஞர் திண்டுக்கல்லைச் சேர்ந்த தித்திக்கும் கவிஞன் நீ. திண்டுக்கல்லைச் சேர்ந்த தித்திக்கும் கவிஞன் நீ, எனது சட்டையில் இன்னொருவர் வாசனை, கரையற்ற நீர் என்ற 5 கவிதைகளை தந்தவன் நீ. 5 கவிதைகளை தந்தவன் நீ. வீரியமிக்க கவிகள் படைக்கும் சூரியதாசனே, வீரியமிக்க கவிகள் படைக்கும் சூரியதாசனே, சுட சுட கவிதைகள் தருபவனே, நீ திரைக்கடலிலும் படகோட்டுபவன், நீ திரைக்கடலிலும் படகோட்டுபவன், சுவையான கதைகள் படைப்பவனே, சுவையான கவிதைகள் படைப்பவனே, செந்தமிழில் சொல்லெடுத்து செம்மாந்த கவிதை தர அழைக்கிறேன், வருக வருக. கனல் இல்லையானால் கதிரவனில் கூட கடைப்பிடிக்கும், முயற்சி இல்லையானால் முட்டையிலேயே குஞ்சின் மூச்சடங்கும், துடிப்பில்லையானால் இதயம் கூட துருப்பிடிக்கும், வெளிச்சமில்லையானால் விளக்கும் கூட வீண் சுமையாகும், எதிர்ப்பில்லையானால் எலி கூட பூனையை முறைக்கும், இலக்கிய இல்லையானால் இலக்கியத்தில் கூட இலையுதிர் காலம் வரும். பாரதி போல பாரதியின் வாரிசுகளாய் இலக்குடன் இணைந்திருக்கும் கவிதாயினிகளே, கவிஞர்களே, கவித்தேன் வருக. செவிப்போடு வந்திருக்கும் அவையோரே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். பாரதி ஒரு மகாசக்தி என்ற நூலாசிரியர் ஜீவாரேகா அவர்களே, கனவு மெய்ப்பட கவிப்பட வந்திருக்கும் பாரதியின் வாரிசுகளான கவிதாயினிகளே, கவிஞர்களே, பாரதி போல் மீசை கொண்ட தேவேந்திர பூபதி அவர்களே, குணத்தால் மனத்தாலும் தங்கமாக திகழும் கவிரங்க தலைவர் சுவர்ண பாரதி அவர்களே, பாரதி ஒரு மகாசக்தி நூலறிமுகம் செய்ய வந்திருக்கும் கவிஞர்களே, உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வணங்குகிறேன். செல்லாத காசனுக்கு முத்தம் தந்து பொன்னாக்கியவளே, தாயே தமிழே, பொன்னுக்கும் முத்தம் தந்து விண்ணில் சுடராக்கியவளே, நீ 2000 ஆண்டுகளுக்கும் மேலாக வாழும் ஆலமரம், உன் கிளைகளில் கூடமைத்து திரியும் குஞ்சு பறவை நான். எத்தனை சிறியதாய் மாறினாலும் அமீபா போல் எப்போதும் இரவாத உயிர் செல்லே, அளவுக்கு மிஞ்சினாலும் நீ எப்போதும் அமுதமே. இந்தியாவின் வறுமையே போல் முதுமையே எய்தா இளந்தளிரே, சேரி சிறுவனும் கவி கிழவரும் சேர்ந்தே காதலிக்கும் பத்தினியே, எத்தனை இதயங்கள் அள்ளி சுவைத்தாலும் பொங்கி பெருகும் அமுத சுரபியே, சேரி சிறுவனும் கவி கிழவரும் சேர்ந்தே காதலிக்கும் பத்தினியே, எத்தனை இதயங்கள் அள்ளி அள்ளி சுவைத்தாலும் பொங்கி பெருகும் அமுத சுரபியே, தாயே தமிழே, செய்வணக்கம் சொல்லுகிறேன். தாயே தமிழ் சொல்லித்தா, அவையோரை ஆட்கொள்ளும் கவிதை அள்ளித்தா. பாரதிக்கு ஒரு பாடல். மீசைக்காளி பாரதி. 7 வயதில் பாட்டெழுதிய இலக்கிய தீபமே, விதையிலே விழுந்துவிட்ட ஆலமரமே, மூடத்தனங்களை முண்டாசுக்குள் அழுத்தி மூச்சு திணறடித்த கவி சிங்கமே, தலைப்பாகையை தங்க கிரீடமாக்கிய தமிழ் வேந்தனே, கைமை கண்டு கண்ணா இழந்த மீசைக்காளியே, மீசை மட்டுமா, உனது ஆசை கூட பெரிதுதான். நீ என்ன காணி நிலமா கேட்டாய், காணி நிலத்தினுள் சொர்க்கத்தை அல்லவா கேட்டாய். அச்சம் என்பது மச்சமளவும் இல்லாத மகாகவியே, எமன் கூட உன்னிடம் எருமையில் வர பயந்து மார்வேடமிட்டு யானையில் வந்தான்.
சரித்திரமானவனே உனது செவவுருளத்தில் சனங்கள் திரளாததே சரியென்று படுகிறது. சரித்திரமானவனே உனது செவவுருளத்தில் சனங்கள் திரளாததே சரியென்று படுகிறது. இறப்பில்லாதவனுக்கு இறுதி ஊர்வலம் எதற்கு? வாழும் தமிழாய் வாழ்ந்தவனே மகாகவியே வணக்கம். கனவு மெய்ப்பட வேண்டும். மருத்துவர்களும் மருத்துவத்துறை படிக்கும் பெண் குழந்தைகளும் மறிக்காதிருக்க பெரிய கடவுள் காக்க வேண்டும். முன்பு பெரிய கடவுளாய் ராஜாராம் மோகன் ராய் இருந்தான். இப்பொழுது பெரியாரும் பாரதியும் இருக்கிறார்கள். இனி வருகிற காலத்தில் யார் இருக்கப் போகிறார்கள்? பெரிய கடவுளாய். ஆணவ படுகொலையில் ஆணும் பெண்ணும் அழித்தொழிக்கப்படுதல் நிறுத்தப்பட வேண்டும். சாதியத்தின் சுவர்கள் தகர்க்கப்பட வேண்டும். தூக்கணாங்குருவி கூட்டில் முதலில் குருவியின் தலை மட்டும் தென்படுவது மாதிரி கற்றவருக்குள்ளும் தலைநீட்டும் சாதிமத வெறிகள் நீங்க வேண்டும். மண்ணின் மீது அகலமாய்ப் பொழியும் மழை நிற்க வேண்டும். மக்கள் மகிழ்ச்சியில் திளைக்க வேண்டும். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற உண்மைப்படி மக்கள் வாழ வேண்டும். சமூக அவலங்களை பாடும் என் கவிதைகள் நான் வாழும் காலத்திலேயே காலாவதியாக வேண்டும். கடலில் தோன்றினாலும் உப்புக்கரிக்காத மழையாய் வாழ மக்கள் மனதில் உறுதி வேண்டும். கனவு மெய்ப்பட வேண்டும். அதுவும் விரைவில் நடைபெற வேண்டும். பாரதி ஒரு மகாசக்தி நூல் எழுதிய தென்சென்னை தமிழ்ச்சங்க தலைவர் டாக்டர் ஜீவரேகா அவர்கள் உடல்நலத்தோடு வாழ்வாங்கு வாழவும் அவர்கள் கனவு மெய்ப்படவும் வேண்டி விரும்புகிறேன். நன்றி, வணக்கம். தெல்லிய தமிழில் கவிதை தந்த சூரியதாஸ் தமிழ் தாயை பாடி, பாரதியை பாடி, பாரதியின் கனவை பாடி, ஜீவாவை வாழ்த்தி எல்லா கனவுகளும் மேற்பட என்று வேண்டியிருக்கிறார். அவரது வேண்டுதல் நிறைவேறட்டும் என்று கூறி